இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய செய்தியை வழங்கி இந்த திருமண ஒப்பந்தத்தை நிகழ்த்தும்படி நம்மத்தில் வந்திருக்கிறதான அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் டேவிட் பிரகாசம் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்க போகிறார்கள். பிள்ளைகளை திருமண ஒப்பந்தங்களை கொண்டு வர போகிறார்கள். நாங்கள் அழைத்த போது அவர்கள் மனம் வந்தபடி நான் மீண்டும் நன்றி தெரிவித்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை, அதாவது தேவனுடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து திருமண ஒப்பந்தத்தை நிகழ்த்துகிறதான அந்த உன்னத நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நமக்கு வந்திருக்கிறதான மதிப்புக்குரிய அன்பு சகோதரி பாஸ்டர் கெத்சியா பிரகாசம் அவர்களை நான் அழைக்கிறேன். அவர்கள் வந்து ஜெபித்து தன்னுடைய தானை, எங்களுடைய தானை தலைவர் அவருடைய அன்பு கணவருடைய கரங்களிலே மைக்க கொடுக்க போறாங்க. நாம் அன்பு சகோதரர்களை வரவேற்கிறோம். கரங்களை கொண்டு வரவேற்போம். அவருடைய அருமையான குடும்பத்தில் நடக்கும் அவருடைய ஒரே புதல்வர் ஆபி அவருடைய திருமணத்திலே நாங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருக்கு கர்த்தர் ஒரு ஏற்று துணை, இங்கிலாந்து அழகான ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் இந்த நாளிலே இணைத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த செய்தி நேரம் இந்த முக்கியமாக அவர்கள் தெய்வ சமூகத்துல உடன்படிக்கை மூலமாக இணைக்கப்படும் இந்த மகிமையான நேரத்துல தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போமா? அன்றைக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தவர். அவர் நம்மை கர்த்தர் வேதத்திலே நாம் பார்க்கிற அநேக கதாபாத்திரங்கள் அவர்களை போல இவர்கள் வாழ்க்கை அமையணும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி செபிக்க போகிறோம். ஆபிரகாம் சாராளை போல, ஈசாக்கு ரெபெக்காளை போல, போவாஸ் ரூத்தை போல, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல இவர்கள் கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசிக்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே அப்பா நீர் முன்குறித்த இந்த நாளிலே அருமையான இந்த பிள்ளைகளுடைய சன்னிதானத்தில் கணவன் மனைவியாக நீர் இணைத்த சித்தம் என்றபடினால உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, marriages are made in heaven, பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்ட இவர்கள் வாழ்க்கை இன்றைக்கு பூமியிலே நிறைவேறுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது அருமையான பாஸ்டர் ஜேக்கப் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான மகன், ஆண்டவரே அவர்களுக்கு குடும்பத்திலே இணைக்கிற அருமையான மகள் இந்த வீட்டிற்கும் இந்த ஊழியத்திற்கும் அவர்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலே இதை பார்க்க இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்க இவர்கள் சந்தோஷத்திலே பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். பரலோகம் இந்த வேளையிலே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் பரவசத்தோடு கூட இந்த மகிமையான நேரத்தில் உமக்கு நன்றி சொல்லி நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் நாங்கள் கேட்க போற செய்தி ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கை மூலமாக இணைக்கப்படும் இந்த தம்பதி இவளை எல்லாரையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீ எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து பரலோக ஆசீர்வாதங்கள் showers of blessings அவருடைய வாழ்நாள் முழுவதும் நிரம்பி இருக்க நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பாஸ்டர் ஜேக்கப் மனோகரன் அவர்கள் ஒரே வழி ஐபி திருச்சபையின் தலைமை போதகர் எங்களை அன்போடு கூட அவருடைய அன்பு மகன் அபியுடைய திருமணத்துக்கு அழைத்து இந்த திருமணத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் திருமணத்தை நடத்தி வைக்க கேட்டதற்காக அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு அதிக நன்றி நான் தெரிவிக்கின்றேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாரா. பாஸ்டர் ஜேக்கப் அவர்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் அதிகம் நேசிக்கின்றோம். அவருடைய அன்பு தகப்பனார் காலம் சென்ற கர்த்தருக்குள் கனம் பொருந்திய கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் டைட்டஸ் அவர்களும்
என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் ஊழியத்தில் இணைந்து பல ஊழியங்களை ஸ்தாபித்தார்கள், செய்தார்கள். என் தகப்பனோடு கூட பாஸ்டர் டைட்டஸ் ஐயா அவர்கள் நல்ல ஊழியத்தை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிமைக்குள் 2 பேரும் பிரவேசித்திருக்கிறார். இவருடைய காலத்துக்கு பிறகு பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் காலத்திலேயே ஐபிஎம்மோடு கூட இணைந்து கொண்டார்கள். அவர் ஐபிஎம்மோடு இணைந்த அந்த நல்ல நாளிலிருந்து இந்த நாள் வரை எங்களுடைய ஐபிஐ தரிசனத்தை அவர் இணைந்து தோளோடு தோள் கொடுத்து எங்களுடைய ஐபிஐ ஊழியங்கள் இந்தியாவிலும் உலகத்தில் பல தேசங்களும் பரவுவதற்கு அவர் நல்ல காரணமாக இருக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு அருமையான உண்மையான எங்களோடு தோள் கொடுக்கிற ஒரு நல்ல சகோதரனை கர்த்தர்கள் ஊழியத்தில் கொடுத்ததற்காக சந்தோஷப்படுகிறோம். அதுபோலவே சகோதரி வசந்தா அவர்களும் குடும்பத்தில் நடக்கின்ற இந்த 2வது திருமணத்தில் நான் பங்கெடுப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அபியை நாங்கள் அதிகம் நேசிக்கின்றோம். ஏமன் அருமையானவர், அழகானவர், ஆழமானவர், அதிகம் பேசாதவர், ஆனால் அநேக காரியங்களை செய்கிறவர். தகப்பனோடு இணைந்து நல்ல ஊழியத்தை செய்கிற அபியுடைய திருமணத்தில் பங்கெடுத்து இந்த திருமணத்தை நடத்தி வைப்பது எனக்கு அதிக சந்தோஷம். மேலில் அநேக கர்த்தருடைய தாசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் யாவருக்கும் இயேசு வெளியேறப்பட்ட நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, அன்பை நான் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. என்னுடைய அன்பு பாஸ்டர், நண்பர், ஃபாதர் தந்தையோடு கூட இருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். அதிகமாய் நேசிக்கிற கர்த்தருடைய தாசன் நாங்கள் அனைவரும் பெராக்கா தீர்க்கதரிசன ஊழியர்களே ஒன்றாக இணைந்து பல காரியங்களை செய்கின்றோம். இன்று மீண்டும் எங்கள் அன்பு சிநேகிதர் தந்தை அவர்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நன்றாக அருமையாக கர்த்தரை ஆராதிப்பதில் நம்மை வழி நடத்தினார். இந்த நாளிலே அருமையான அபி, அருமையான ஈவி இவருடைய திருமணத்தை நடத்தி வைப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஈவி என்கிற பெயர் எனக்கு ரொம்ப பிடித்த பெயர். காரணம் பேத்தியுடைய பெயர். என் பேத்தி ஒவ்வொரு நாளும் ஓடி வந்து நண்பான்னு சொல்லி அன்போடு அழைப்பால் ஒவ்வொரு நாள் அவளை அழைத்துக் கொண்டே இருப்பேன். அவள் இன்றைக்கு பேத்தியாக இன்னொரு ஈவி இங்கே பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த 2 பேரும் என்னால் இணைத்து நிறைவாய் ஆசிரியப்பாராங்க. அபி எனக்கு ரொம்ப பிடித்த பெயர். அபி ஒரு காமன் நேம். ஆண்களுக்கும் சொல்லுவாங்க, பெண்களுக்கும் சொல்லுவாங்க. என்னுடைய 2வது மகன் பாஸ்டர் செரியுடைய துணைவியார் பெயரும் அபி. அவருடைய பெயர் அபிகாயில். ஆனால் அவள் அபி என்று கூப்பிடுகிறோம். அவள் இங்கொரு அபி, அங்கொரு அபி, எல்லாருமே எங்களுக்கு நெருக்கமானவர்கள். இந்த அபி எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய குமாரன். எங்களோடு ஐபிஎம்மில் இணைந்து நல்ல ஊழியத்தை செய்வது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவருடைய திருமணத்தில் நான் பங்கெடுத்து ஐபிஐ திருச்சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக பாஸ்டர் ஜேக்கப் அவளுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து கலிகூற கடவுள் சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? மகிழ்ச்சியா இன்னொரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு ஹல்லேலூயா பரவசத்தோடு சொல்லலாமா? என்னன்னா அபிக்காக ஈவிக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஒரு மன மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள். அபி ஈவி மார்ச் 4ஆம் தேதி எப்ப வரும்னு காத்துட்டே இருந்தாங்க. மார்ச் பிறந்த உடனே அவளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நீங்க மார்ச் 4ஆம் தேதி வந்த உடனே நீங்க காலையில் அபி பெட்ல இருந்து குதிச்சு எழுந்திருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஈவியுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்களேன். என்னால் வந்து விட்டது என்று எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அநேக காரியங்களை நான் சொல்ல விரும்பினாலும் நேரம் குறுகினதா இருக்கு. அப்படின்னாலே நான் அதிக நேரம் சொல்ல விரும்பவில்லை. வேகமாய் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கும்படியாய் இவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாய் விரும்புகின்றேன். அபி ஈவி, கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு குட்டி பரலோகமோடு ஆசீர்வதிப்பாரார். திருமண வாழ்க்கை heaven in earth, பரலோகமானது பூமியிலே இறங்கி வருகிற வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை அபதமாய் குட்டி பரலோகம் போல தேவன் ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்தினாலே, ஆசீர்வாதத்தினாலே, மகிமையினாலே, நன்மையினாலே நிரப்பி விடுவாராக. பரிசுத்த வேதாகமும் ஒரு தோட்டத்தில் ஆரம்பித்து ஒரு தோட்டத்தில் முடிவடைகிறது. வேதாகமத்திலே 4 தோட்டங்கள் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக
ஆகவே வேதாகமத்திலே திருமணம் ஒரு தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்தில் முடிவடைகிறது. திருமணம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து பரதீசின் தோட்டத்திலே சபையும் ஆண்டவராய் இயேசுவும் ஒன்றாய் இணைவதோடு கூட நிறைவடைகிறது. ஆகவே இந்த நாள்ல அருமையான மணமக்களை நான் வாழ்த்தும் பொழுது ஏசாயா 58:11 படி நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர்வீழ்ச்சியை போல இருப்பீர்கள். உங்கள் வாழ்வு வளமிக்க ஒரு தோட்டமாக, கனி நிறைந்ததாக, பசுமையானதாக, செழுமையானதாக, ஆசீர்வாதமானதாக இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே ஃபர்ஸ்ட் மென்ஷன் பிரின்சிபல் மிக முக்கியம் என்று வேதப்படியில் சொல்வார். முதலாவது ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. திருமணத்தை குறித்து முதலாவது சொல்லப்படுகிற இடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய தோட்டத்தில் வைத்துதான் தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆதாம் தனிமையாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏற்ற ஒரு துணை உருவாக்கினார். அபிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் தகப்பனார் யோசித்த பொழுது அவர் தேடாத இடமே கிடையாது. உலகம் முழுவதும் மலை போட்டு தேடினார். என் மகனுக்கு ஒரு நல்ல பெண் ஏற்ற துணை எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அபி கூட அடிக்கடி விழாவை தேடிட்டே இருந்தார். இன்னும் விழாவில் அந்த எலும்பை காணுமே, இந்த விழா எலும்பு எங்கே இருக்கிறது சொல்லி நாங்களும் அபிக்காக பல இடத்துல பிரயாசப்பட்டோம். ஆனால் இப்பொழுது அபி அவருடைய விழா எலும்பை கண்டுபிடித்து விட்டார். ஏற்ற துணையை கர்த்தர் என்னை அமர வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஏற்ற துணையை சரியான நேரத்தில் கண்டுபிடித்து தருகிறவர். ஆகவே பாஸ்டர் ஜேக்கபுடைய குடும்பத்துடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளை பார்த்து அவளுக்கு சொன்ன வார்த்தை, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பார், அவர் இருவரும் ஒரே சரீரமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது என்று சொன்னார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் விவாக உடன்படிக்கையிலே ஒன்றாய் இணைத்தார் சொன்னார். இனி நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் இருவரும் ஒருவராய் என்று சொன்னார். இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் ஒன்றாய் இணைத்தவர். கும்பகோணம் ஒரே வழி IPS சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார். இந்த நாளிலே அருமையான மகன் அபியும் மகள் ஈவியும் ஆண்டவர் ஒன்றாய் இணைத்து அவளை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய கரங்களை நாங்கள் இணைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் உள்ளங்களை இணைப்பார், உங்கள் வாழ்க்கையை இணைப்பார், உங்கள் இரண்டு பேரும் ஒன்றாய் மாற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இனி நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் இருவரும் ஒருவராக இருக்கிறீர்கள். You both become one today. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பீர்கள். தேவன் இணைத்ததை மனிதன் ஒரு நாளும் பிரிக்காதிருப்பானாக. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தேவன் இணைத்து தேவன் ஆசீர்வதிப்பார். தோட்டத்தில் தான் திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது. ஏதேன் என்றால் டிலைட் என்று சொல்லி அர்த்தம், மகிழ்ச்சி. அவை அந்த மகிழ்ச்சியாய் வாழ, சந்தோஷமாய் வாழ ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளை வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளை வைத்தாலும் அந்த சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த ஆதாம் ஏவாளை தேவனை விட்டு பிரிக்க முயற்சி செய்தான். அந்த முயற்சியின் பலனாக தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக சாத்தானுக்கு செவி கொடுத்தபடினாலே அந்த ஏதேனின் மகிழ்ச்சி இழந்தார். ஏதேனை விட்டு வெளியே துரத்தப்பட்டார். ஆகவேதான் திருமண வாழ்க்கையில் எப்பொழுதும் மூன்றாவது ஆளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த முப்புரி நூல் இயேசு கிறிஸ்து. இயேசுவை தவிர நம்முடைய வாழ்வில் வேறு யாருக்கு இடம் கொடுத்தாலும் அங்கு சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இருக்காது. இயேசு ஒருவர்தான் நம் வாழ்க்கையை இணைக்கிறவர். சாத்தானுக்கு இன்றுமே இடம் கிடையாது. இயேசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம், இயேசு இருக்கிற வீட்டில் ஆசீர்வாதம், இயேசு இருக்கிற வீட்டில் செழிப்பு. இயேசு வீட்டில் இல்லாவிட்டால் அந்த வீடு துக்கமாய் பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும். அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தப்பட்டார். 2000 ஆண்டுகள் முன்பதாக
ஆண்டவராய் இயேசு நம்முடைய ஆத்ம உணவாளன் இந்த உலகத்தில் வந்தார். மனிதன் இழந்ததை மீட்டெடுக்க கல்வாரி சிலுவைக்கு சென்றார். சிலுவையில் ரத்தம் சிந்தி மனிதன் இழந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அந்த ரத்தத்தினால மீட்டெடுத்து சாபத்தை மாற்றி மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். ஆண்டவராய் இயேசு சிலுவை மரத்தில் தொங்கிய பொழுது அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அந்த விழாவிலிருந்து தான் சபை உருவானது. அந்த விழாவை தான் இயேசு அதிகமாக நேசிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் உங்களுக்கு நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த சபைக்காக தேவன் தம்மை கொடுத்தார். அதுதான் கெத்செமனே தோட்டம். ஏதேன் தோட்டத்தை மீட்டெடுத்தது கெத்செமனே தோட்டம். ஒவ்வொரு திருமண வாழ்விலும் ஏதேன் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்றால் கெத்செமனே இருக்க வேண்டும். கெத்செமனே என்பது எதற்கு அடையாளம்? அதுதான் சுயத்திற்கு மறித்தது, என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு மறிப்பது. இதுவரைக்கும் அபி என்னுடைய இஷ்டம், நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று அவர் தன்னுடைய மன விருப்பத்தின்படி வாழ்ந்தார். அதே போல சுசனா ஈவன் என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செய்கிறேன் என்று வாழ்ந்தார். பில்லி கிரஹாமுடைய மனைவி ரூத் கிரஹாம் அவர்களை பார்த்து, அம்மா உங்களுடைய திருமண வாழ்வின் ரகசியம் என்ன? 50 ஆண்டுகள் மகிழ்ச்சியாய் வாழ்கிறீர்களே, உங்கள் வாழ்விற்கு ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது, நாங்கள் 2 பேரும் ஒருவரை மன்னித்து நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம். To live together, to forgive one another and to be crucified with Christ is the secret of our happy marriage life என்று சொன்னார். Happy இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசை, சொந்த ஒரு எல்லாத்துக்கும் சாக வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், நான் இப்படி வேண்டும், உங்க எண்ணம், உங்க நினைவு, உங்க பேச்செல்லாம் எப்போதும் மூச்செல்லாம் அபி அபி, வாயத்திறந்தா அபி 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 என்று அபி சுற்றியே உங்கள் எண்ணம் ஓடி வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி. உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுக்கென்று மறித்து மற்றவர்களுக்கென்று பிழைத்திருக்க இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கெத்செமனே செல்ஃப்லெஸ் லைஃப், அந்த அகப்பே லவ், தெய்வீக அன்புக்குள் நீங்கள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். அந்த தெய்வீக அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். சாலமோனின் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த மணவாளனின் தோட்டத்தை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது. மறைவு கட்டப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட அந்த கிணறு, உத்தரிக்கப்பட்ட கிணறு, அடைக்கப்பட்ட நீரூற்று என்று சொல்லப்படுகிறது. personal intimacy with one another. கணவனும் மனைவியும் தனிப்பட்ட விதத்திலே நெருக்கமாய் அன்பாய் வாழ்வது, அந்த கணவன் மனைவி உறவுக்கிடையே வேறு யாரும் வராதபடி அந்த மறைக்கப்பட்ட அந்த முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறாய் வாழ்வது. இந்த தோட்டத்தை குறித்து ஒரு சில காரியத்தை சொல்லி என் வார்த்தைகளை முடிக்க முடியாது விரும்புகிறேன். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வைத்த பொழுது ஆதியாகமம் 2:15 சொல்கிறது, இந்த தோட்டத்தை பராமரிக்கும், காக்கவும், பண்படுத்தவும் ஆதாமை கர்த்தருக்கு வைத்தார். இன்றைக்கு ஈவி உங்களுக்கு கர்த்தர் ஒரு தோட்டத்தை தருகிறார். மேரேஜ் இஸ் a beautiful garden. இன்றைக்கு உங்கள் கையில தான் தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டம் பூத்து குலுங்க வேண்டும், கனி நிறைந்துதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த தோட்டத்தை எப்படி பண்படுத்த போகிறீர்கள்? What kind of seed are you going to sow into that garden? உங்கள் தோட்டத்திலே அன்பு என்கிற விதையை நீங்கள் விதைத்தால் உங்கள் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். Whatever you sow, that's what you reap. பேங்க்ல என்ன போடுறீங்களோ அதெல்லாம் எடுப்பது போல உங்களுடைய திருமண வாழ்வில் 2 பேரும் சேர்ந்து நல்லதை விதைத்தால், அந்த அன்பை விதைத்தால் மிகுந்த சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலே நல்ல தீர்மானம் எடுங்கள். உங்கள் தோட்டம் நன்றாக பண்படுத்தப்பட வேண்டும், நல்ல விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அபதமாய் நல்ல விதைகளை விதைக்கும் போது தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இந்த தோட்டத்தில் எப்போதுமே சில கலைகள் தன்னை போல முளைத்து விடும். இந்த கலைகளை பிடுங்கி எறிய வேண்டும். இந்த கலைகள் என்பது என்ன? அதுதான் சந்தேகம் என்கிற கலை, அவிசுவாசம் என்கிற கலை, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் என்கிற கலை. அவை இவ்வளவான கலைகள்
குடும்ப வாழ்விலே வராதபடி அந்த சந்தேகத்தை, அந்த தவறான எண்ணங்களை, தவறான சுபாவங்களை எடுத்து விட வேண்டும். இந்த தோட்டம் நல்ல செழிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல அவதமான ஃபெர்டிலைசர் எரு போட வேண்டும். என்ன விதமான ஃபெர்டிலைசர் போட வேண்டும்? நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும். ஈவி உங்கள் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னா நல்ல உரங்களை போடுங்க. எந்த மாதிரி உரம் போட வேண்டும்? டெய்லி ஈவி பார்த்து சொல்ல வேண்டும், I appreciate you, I love you, thank you, God bless you என்ற நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நல்ல பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு பெட் காஃபி தன்னும் போல வரும். ஆமா, அபிய நல்ல டெய்லி ஈவியை பார்த்து ஐ லவ் யூ ஒரு நாளைக்கு 50 தடவை சொல்லி பாருங்க. சிக்கன் 65 என்ன, பிரியாணி என்ன, எல்லாம் உங்களை தேடி வரும். சில சமயத்தில் நாங்க இவரமாய் கணவனுக்கு மனைவி இடத்துல ஐ லவ் யூ சொல்லணும்னா அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கே சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். டெய்லி ஏன் சொல்லணும்? மனசு மாத்தலாம், பிறகு பார்த்துக்கலாங்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அன்பான வார்த்தைகளை சொல்லி அழைக்க வேண்டும். அன்பான வார்த்தைகளை சொல்லி அன்பாக நாம் நடத்தும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல மனைவியுடைய சமையலை பாராட்டினா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் மனைவி எனக்கு கல்யாணம் ஆகி 40 ஆண்டுகள் நிறைவடைந்தது. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க கல்யாணம் ஆன புதுசுல என் மனைவி அப்பொழுதுதான் சமைக்க ஆரம்பித்தான். அவள் என்ன செய்தாலும் நல்ல டேஸ்டா இருக்குது, ருசியா இருக்குன்னு சொல்லி அவளை ரொம்ப பாராட்டுறபடினால இன்னைக்கு அவங்க பெஸ்ட் குக்கு, நல்ல சமைச்சு நல்ல ருசியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது? பார்வணி மெலிந்த காளைகளை போல இருக்கிறேனா அல்லது புஷ்டியுள்ள காளைகளை போல இருக்கிறேனா? நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்ல சந்தோஷமா வைத்திருக்கார். மனைவியை நன்றாக பாராட்ட வேண்டும். இப்படியெல்லாம் நாங்க ஒரு பிரசங்கம் பண்ணோம்னே ஒரு புருஷன் வீட்டுல போய் இன்னைக்கு மனைவி பாராட்ட வேண்டும் என்று பாராட்டினார். அம்மா நல்ல சாப்பாடு செஞ்ச, நல்ல ருசியா இருக்குது, இவ்வளவு டேஸ்டா செஞ்சே என்று சொல்லி பாராட்டினார். இன்னைக்கு பாருங்க மனைவி வந்தது பாருங்க, கோபம், பாத்திரத்தை எல்லாம் தூக்கி வீச ஆரம்பிச்சாங்க. ஏமா எல்லாருக்கும் தானே பாராட்டினேன், ஏன் எல்லாத்தையும் தூக்கி வீசி அடிக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, டெய்லி நான் சமைச்சேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காய்ச்சலான வேலைக்காரி சமைக்க சொன்னேன், இன்னைக்கு தான் உங்களுக்கு ருசியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சண்டை வந்துச்சு. அதனால பாராட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சூட்சகமா விசாரிச்சுட்டு அவங்க தான் செஞ்சாங்களா வேற யாராவது செஞ்சாங்களா கேட்டுட்டு பாராட்டு இல்லாவிட்டால் மாட்டிக்கொள்வீர்கள். ஒரு சந்தோஷமான திருமண வாழ்விற்கு அஸ்திவாரமே appreciate one another, admire one another, accept one another, belong to one another, believe in one another, build together. இவையெல்லாம் தான் ஒரு திருமண வாழ்வின் அஸ்திவாரங்களா இருக்கிறது. ஆகவே இவ்வளவான இரு போட்டு நீங்கள் பாய்ச்சும் போது தேவன் உங்களுக்கு நீர் பாய்ச்சுவார். ஏதேன் தோட்டத்திலே 4 ஆறுகளை கர்த்தர் வைத்திருந்தார். பைசோன், கீகோன், இலைக்கேல், தீப்ராத் என்று சொல்லி அந்த 4 நதிகளும் நீர் பாய்ச்சு. ஆகவே தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46 சொல்லப்பட்டவனமாக ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசமும் பசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உங்கள் வாழ்வில் இந்த தேவ நதி, அந்த ஜீவன் நதி, இந்த ஆசீர்வாதத்தின் நதி, இந்த செழிப்பின் நதி ஒவ்வொரு நாளும் பாய்ந்து சென்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதேனும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையும் தந்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுகளும் என்று சொன்னார். ஈவி இருமுறை இந்த நாளில் தேவ ஊழியர்களாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், நீங்கள் வாளாயிராமல் தலையாயிருப்பீர்கள், நீங்கள் கீழாயிராமல் மேலாயிருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பேர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் தகப்பன் செய்த ஊழியத்தை விட நீங்கள் அதிகமான பெரிய ஊழியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார்கள். தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம், மகிமை, வல்லமை உங்களை ஆண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கை செழிக்க செய்வதாக, நன்மைகளால் நிரப்புவாராக. இந்த நாளில் அபியும் ஈவியும் தேவ சமூகத்திலே கணவன் மனைவியால் இணைக்கப்படும்படியாய் கூடி வந்திருக்கிறார். ஒரு 2 பேரும் தேவ சமூகத்தில் கணவன் மனைவியால் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான முகாந்தரங்கள் ஏதாயும் சபையாகி உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் அதை இப்பொழுதே சபைக்கு தெரிவிக்கும்படியாக கேட்கிறேன்.
உங்கள் மௌனம் இந்த தடை இல்லை என்பதை எனக்கு தெரிவிக்கிறபடியா இன்று இவருடைய திருமண வாழ்க்கை குறித்து எந்த தடையும் சொல்லாதவர்கள் இனி ஒரு நாளும் உடைய திருமண வாழ்க்கை குறித்து எந்த தடையும் சொல்லக்கூடாது என்று தேவராகி கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவிக்கிறேன். அபி இரண்டு பேர் முன்னாடி வருவீர்களா? கொஞ்சம் முன்னாடி. ஈவ்லினை உங்கள் சூசனா ஈவ்லினை உங்கள் விவாக மனைவியா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா? இல்லை. சூசனா ஈவ்லின் அபிகால் மோசஸை உங்கள் விவாக கணவனா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா? பாருங்க, ரெண்டு பேரும் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்துதான் இங்க வந்திருக்கிறோம் என்றால் கேட்க வேண்டியது சட்டத்தின் ஒழுங்கு. கேட்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. அபி தேவ சன்னிதானத்துல பரிசுத்தவான்கள் முன்னிலையில் இந்த திருச்சபைக்கு முன்பாக இன்று முதல் சூசனா ஈவ்லினை உங்கள் விவாக மனைவியா ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் உங்கள் இருவரை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாயிருப்பேன் என்று தேவ சமூகத்தில் பயபக்தியுடன் வாக்கு கொடுக்கிறீர்களா? வாக்கு கொடுக்கிறேன். சூசனா ஈவ்லின் தேவ சன்னிதானத்திலே பரிசுத்தவான்கள் முன்னிலையில் இன்று முதல் அபிகால் மோசஸை விவாக புருஷனா ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் உங்கள் இருவரின் பிரிக்க வரவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாயிருப்பேன் என்று தேவ சமூகத்தில் பயபக்தியுடன் வாக்கு கொடுக்கிறீர்களா? அப்படியானா இந்த பெண்ணை மாப்பிளைக்கு கொடுக்கிற பெண்ணின் தாயார் குடும்பத்தினர் முன்பதாய் வரை விவாகம் என்பது நான் சொன்னது போல பரிசுத்தவான் நீங்கள் செய்கிற உடன்படிக்கை கேட்கிறார்கள். அவன் உடன்படிக்கை தான் உங்களை ஒன்றாக இணைக்கிறது. தேவ சன்னிதானத்துல இந்த உடன்படிக்கை ஒருவருக்கு செய்யுங்கள். கர்த்தர் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். அபி என்னோடு கூட சேர்ந்து டிவியை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை இந்த உடன்படிக்கை வார்த்தைகளாக ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அபிகால் மோசஸ் ஆகிய நான் சூசனா ஈவ்லின் ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உன்னை நேசித்து உன்னை கனப்படுத்தி இந்த சபைக்கு முன்பாக உன் கரம் பிடித்து இந்த உடன்படிக்கையை நான் பயபக்தியுடன் செய்கிறேன். சூசனா ஈவ்லின் ஆகிய நான் அபிகால் மோசஸ் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிற முகம் பாராமல்
உங்களை நேசித்து உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு கீழ்ப்படிந்து சகல பணிவிடைகளை செய்ய தேவ சமூகத்தில் உங்கள் கரம் பிடித்து இந்த சபைக்கு முன்பாக இந்த உடன்படிக்கையை நான் பயபக்தியுடன் செய்கிறேன். ரெண்டு பேருடைய கரங்கள் ஒருவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் உங்களுக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிக்க போகிறோம். இந்த பாடல் துளிவிட அருள் ஏராளமாய் பெய்யும். அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாடுங்கள். showers of blessing. எல்லா பாஸ்டர்ஸ்களை சூழ்ந்து நின்று கேட்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க இவர்கள் பேரில் தம்முடைய நிறைவான பிரசாதத்தை தரும்படியாக நிறைவான ஆசீர்வாதத்தை வாங்க. I invite all the pastors to come and surround them. மேல கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். பாடலை பாடிய பிறகு நாம் அவளுக்காக ஜெபிக்க பாடுவோம். Showers of love, showers of love, things we need. Mercy drops down us on falling, but for the showers we plead. Showers of love, showers of blessings we need. Mercy drops down us on falling, but for the showers we plead. There shall come showers of blessings. This is the promise of love. There shall be seasons of refreshing, sent from the Savior above. Showers of love, oh showers of blessings we need. Mercy drops down us falling. Ever say showers of love, showers of blessings we need. Mercy drops down us falling, but for the showers we plead. நல்ல கைகளை உனக்கு நேராக உயர்த்தி ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளில் பேசி இந்த நாளை பரலோகம் உனக்காய் திறக்கப்படுவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எவர்கள் பேரில் இந்த நாளை இறங்கி வருவதாக என்று சொல்லி நல்ல மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அருள் ஏராளமாய் பொழிவதாக. அற்பமாய் சொற்பமாய் அல்ல. இன்னைக்கு வானம் திறந்து அளவில்லாமல் இவர்கள் பெருவே உடைய ஆசீர்வாதம், உடைய நன்மைகள், உடைய கிருபை, உடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஓ மாஸ்டர் சந்தலா ரமண மருகோ திவ்யாக்கமா நிபரம சிக்கேரேரேரேரேரே அத்துடைய மகிமைகளை இறங்குவதாக. உடைய பிரசனம் இறங்குவதாக. உடைய மகிமைகளை இறங்கி வருவதாக. உன்னத ஆசீர்வாதங்களை பொழிந்துள்ளவதாக. பரலோகங்களுக்காய் திறக்கப்படுவதாக. In the name of Jesus, we speak your blessings. We release your blessings. உடன்படிக்கை தேவனாகிய கர்த்தாவே, ஏதேன்
ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்புவாராக. ஓ எங்கள் சகோதரியே, என் கோடா கோடியாய் பெருகுவாயாக. சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாயாக. எங்கள் மகள் அபி எல்லாவற்றிலும் புகழ்ச்சி பெற்று கீர்த்தியாய் சிறப்பாய் விளங்க ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்று முதல் நிறைவாயிருந்து எதிர்மொழிகள் குறைவுபடாமல் எல்லாவற்றிலும் ஆண்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் பூரிப்பாக இருக்க, 2 பேரும் ஒருவனதோடு மகிழ்ச்சியாய் குடும்ப வாழ்க்கை நடத்த, சபைக்கு பிரயோஜனமாக இருக்க, தேவராஜ்யத்தை கட்ட கரையை உயிர்ப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். தகப்பன் தாத்தா சந்ததி சந்ததியாய் ஊழியம் செய்த ஆசீர்வாதங்கள் 2 குடும்பங்கள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்து அந்த 2 குடும்பங்களுடைய தகப்பன் பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு தலைமுறை தலைமுறையாய் இறங்கி வருவதாக. என்னோட வீடு கட்டி நிலைத்து ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருப்பதாக வாழ்த்தி ஆசீர்வாதம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அபிநீதி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தம்முடைய அன்பின் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கண்டிடுவாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இந்திய கிறிஸ்துவ திருமண சட்டத்தின்படியும் கிறிஸ்துவ வேத ஒழுங்கின்படியும் அபிகான் மோசஸும் சுசனா இவரையும் தேவ சமூகத்தில் ஒருவருக்கொருவர் கரம் பிடித்து நிர்வாக உடன்படிக்கை செய்திருக்கிறபடியால் இன்று முதல் இவர் கடவுளும் மனைவி மாறி காண்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் தேவன் நினைத்தவர்களை மனிதன் ஒரு நாள் பிரிக்காது இருப்பாராக. கைகளை தண்ணி சந்தோஷப்படுவோம். Mrs. Abigail Moses அவர்களை கரங்களை தட்டி நல்ல